ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயந்து என் கையின் பிரயாசம் நஷ்டப்பட்டு விடுமோ, என் கையின் பிரயாசத்தை நான் எல்லாவற்றையும் இழந்து போவேனோ, என் கையின் பிரயாசங்கள் என் கையினை நான் அனுபவிக்கிறதுக்கு பதிலாய், ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நானும் என் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டிய பிரயாசங்கள், நான் பலனை என்ன காரியத்துக்கெல்லாமோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். கடனால கடன் வாங்குறவன் கொடுத்துறது. ஹல்லேலூயா. வட்டி கடன், அந்த கடன், இந்த கடன், அவன் கையில வரது எல்லாமே ஒரே மாதத்தில், ஒரே நாளில், ஒரு மாசம் சம்பாதிக்கிறது ஒரே நாள்ல எல்லாம். இப்படி எத்தனையோ உள்ளங்கள். அதனால மாசம் இறுதி வரும்போது ஒரு பக்கம் சேலரி கிடைக்கிறதுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை அனுபவிக்க முடியலைங்கிற பயம். இந்த கிதியோனுடைய நிலை இப்படிதான். கஷ்டப்பட்டு போரடிப்பான், பயந்து பயந்து போரடிப்பான். அவன் போரடிக்கிறதுனால பலன் கிடைக்கலன்னா ஓகே, பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலனை எப்படி சேஃபா பார்க்கலாம், எப்படி பாதுகாக்கலாம்? ஆமென். மீதியானியர் அதை பாத்திரக்கூட பார்த்துட்டானா முடிஞ்சு இந்த காரியம் என் கையில வருதுனால அடுத்த செகண்ட் அது இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட பயம் இருக்கும் போது பைபிள் சொல்றது, கர்த்தர் அங்கே வந்தார். ஆமென். கர்த்தர் வந்துட்டார்னா இந்த பயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தர வர்றார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அங்க வந்தார். இப்பொழுது அவர் வந்த பிறகு கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியும். எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறதற்கான நேரம் இல்லை. ஆமென். ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கும் வரையில் தான் இந்த பயத்தோட போராடித்தான். அதன் பிறகு அவன் எந்த மீதியானியரையும் கண்டு பயப்படவில்லை, மாறாய் மீதியானியர் கிதியோனை கண்டு பயப்படுகிறார்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எதை கண்டு பயந்தீர்களோ அது அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உன்னை கண்டு அவைகள் பயப்பட போகிறது, உங்களை கண்டு அவைகள் பயப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சந்திக்கு வரையிலும் கிதியோன் மீதியானியரை கண்டு பயந்தான். அவர் வந்த பிறகு மீதியானியர் கிதியோனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆமா, இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் நீங்கள் கண்டு பயந்த அநேக காரியங்கள்ல இந்த 6வது மாதத்திலிருந்து கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? விசேஷமாய் கையின் பிரயாசங்களை, பலனை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை தைரியத்தோட சொல்றேன். ஹல்லேலூயா. நீ அனுபவிக்க போகிறாய். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கத்தக்கதா கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத்தை கர்த்தர் உன் கையில தருவாராக. ரெகோபோத்தை கர்த்தர் உன் கையில் தருவாராக. ஹல்லேலூயா.